Hi, today we are going to learn about dihybrid cross. Already mono hybrid crossல ஆரம்பத்தில் அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம். mono is single, hybrid is the fused product. அதாவது ரெண்டு ஹோமோசைகஸ் பிளான்ட் எடுத்து நீங்கள் ஃபியூஸ் பண்ணும்போது கிடைக்கிற நியூ பிளான்ட்டை வந்து நம்ம ஹைப்ரிட்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம ஒரு கேரக்டரை ட்ராக் பண்ணியிருப்போம், லைக் டால்னஸ். ஓகே, அதுதான் ரொம்ப ஃபேமஸான அதில் எக்ஸாம்பிள். நவ் ஹியர் வாட் we are going to do is we are going to prepare a hybrid from two homozygous plant for two different characters. ஓகே, ஸோ பீ பிளான்ட் எடுத்து அதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ எந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் மெண்டல் பண்ண நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எல்லோரும் படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா we are going to use the seed character, seed shape and seed color. These are the two characters we are using here. Okay, seed shapeல ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு, ரவுண்ட் அண்ட் wrinkled. Round is dominant over wrinkle. Yellow color of the seed is dominant over the green color. I hope you can understand this. Already if you have gone through the table for the 7 different characters what Mendel has had studied in pea plant, you will be able to understand this. So we have chosen homozygous plants for both the characters. Okay, a single plant should have homozygous nature for both the character should be chosen. So recessive is no problem, always homozygous. When it comes to dominant, then you have to be very very careful to make it. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் க்ரியேட் பண்ணணும். அது என்னன்னு ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு பிளான்ட் எடுத்து நிறைய ஜெனரேஷனுக்கு செல்ஃப் பாலினேஷன் பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் 4 to 5 ஜெனரேஷன்ஸ். அப்பையும் எல்லா ஜெனரேஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா ஆஃப் ஸ்ப்ரிங்குமே அந்த பர்டிகுலர் டாமினன்ட் கேரக்டரை மட்டுமே டினோட் பண்ணுது, அந்த பர்டிகுலர் கேரக்டரை மட்டுமே ஷோ பண்ணுது அப்படின்னா அது ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட். அந்த கம்ப்ளீட் ஜெனரேஷன் எல்லா லைனுக்கும் நம்ம ட்ரூ ப்ரீடிங் லைன் அப்படின்னு நேம் கொடுப்போம். ஓகே, இதில் அடுத்த ஸ்டெப் என்ன, கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகணும். எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் கேமெட்ஸ் தான் மெயின். ஸோ கேமெட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது என்ன நடக்கும், மியாசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு அல்லீல் என்ட்ராகும். ஸோ இப்போ ரவுண்ட் அப்படின்ற இந்த கேரக்டருக்கு ஒரு அல்லீல் கேமெட்குள்ளே என்ட்ராகும். எல்லோ அப்படின்ற கேரக்டருக்கு ஒரு அல்லீல் என்ட்ராகுது. தனித்தனியாக டிஃப்ரெண்ட் கேமெட்ஸில் இல்லை, ஒரே கேமெட்டில். ஓகே, நீங்கள் உங்களோட பாடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் தேட். சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் 46 chromosome. when gametes are formed 23 chromosome enter in that, not each one chromosome into 23 different gametes, all 23 chromosome into one gamete, isn't it? The same you can remember here. Okay, so இங்கே பார்த்தோம்னா smaller small y இருக்கு. smaller enters as well as one small y enters. இதில் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா கேமெட்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து வர எத்தனை all gametes will contain small y only. So the same way here all the gametes which are produced will be containing capital R, capital Y. So now these two gametes are going to fuse to produce F1 generation. F na filial, 1 na first. So first generation, filial na generation na artham. So first generation da adukku artham. So you are going to get capital R fused with combined with first homologous chromosome pair ஆகுமா, அப்போ இதுவும் தான் பேர் ஆக போகுது, கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும். ஓகே, அப்போ கேபிட்டல் ஒய்யும் ஸ்மால் ஒய்யும் பேர் ஆகும். அதனால தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். So you cannot write like this, capital R, capital Y, small y. This is a wrong representation. Don't write like that. You have to write like this. So what is a character being expressed? So law of dominance plays a role over here. So இங்கே வந்து small r is recessive, capital R is dominant. Capital R denotes the shape of the seed which is round, that is being expressed. So capital Y, small y ல பார்த்தோம்னா இது வந்து yellow seed, இது green color. So green is recessive, yellow தான் dominant, yellow express ஆகுது. So இது Mendelian inheritance pattern follow பண்ணுது. Okay, now F2 generation create பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், F2 generation produce பண்ணுறதுக்கு செல்ஃபிங் பண்ணணும், செல்ஃப் பாலினேஷன் பண்ணணும். செல்ஃபிங்னா செல்ஃப் பாலினேஷன், இல்லைன்னா செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் ஃபர்டிலைசேஷன்
ஆர் செல்ஃப் பாலினேஷன். அதுதான் இந்த செல்ஃபிங் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் கேமிட்ஸ் ஃபார்ம் பண்ணும். கேமிட்ஸ் ஃபார்ம் பண்ணும் என்ன? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கேஸில் கேபிட்டல் டி ஸ்மால் டி யூஸ் பண்ணப்போ F1லேருந்து கேமிட்ஸ் என்னென்ன ஃபார்ம் ஆச்சு? 50% ஆஃப் த கேமிட்ஸ் ஹேட் கேபிட்டல் டி, 50% ஆஃப் த கேமிட்ஸ் ஹேட் ஸ்மால் டி இல்லையா? ஈக்குவல் டைப் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேமிட்ஸ் வித் 2 டிஃப்ரெண்ட் allele ஃபார்ம் ஆச்சு. நமக்கு இங்கே எத்தனை alleles டோட்டலாக இருக்குது? 4 டிஃப்ரெண்ட் alleles. 2 alleles for one character, 2 alleles for another character. அப்போ என்ன பாசிபிலிட்டி இருக்குது? ரிமெம்பர், இது நம்ம ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி படிக்கிறது தான். ஸோ ப்ராபபிலிட்டி எப்படி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த கேபிட்டல் ஆர் இந்த கேபிட்டல் ஒய்க்குள்ளே கேமேட்குள்ளே போகலாம். அடுத்த பாசிபிலிட்டி என்ன? இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய்க்குள்ளே கூட கேமேட்குள்ளே என்ட்ராகலாம். ஸோ இந்த கேரக்டருக்கு ஒரு அல்லீல், இந்த கேரக்டருக்கு ஒரு அல்லீல் என்ட்ராகுது. ஸோ அதுதான் இங்கேயும் நடக்குது. இந்த கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இங்கே என்ட்ராயிருக்கு. த சேம் வே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் அடுத்த கேமெட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கேமெட்குள்ளே என்ட்ராகலாம், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் என்ட்ராகலாம். இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, ஸோ நவ் இதுதான் இங்கே கேமெட் ஃபார்மேஷன். ஸோ இந்த கேமெட் ஃபார்மேஷன் இப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த பாசிபிலிட்டி ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு கேமெட்டும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? ஓகே, 4 கேமெட் மொத்தம் இருக்குது. 4ல் ஒரு கேமெட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 4ல் 1 மல்டிப்ளைட் பை 100. ஸோ யூ வில் கெட் 25%. அப்போது ஒவ்வொரு கேமெட்டும் 25% இருக்கும். இஸ் இட் கிளியர்? ஓகே, ஒவ்வொரு கேமெட்டும் 25% இருக்கும். ஸோ இதில் பேரண்ட் ஃபார்ம் பண்ண கேமெட் ஃபார்ம் மாதிரி எத்தனை இருக்குது? இதெல்லாம் உங்களுக்கு MCQவில் வரும். ஆல் தீஸ் கொஷின்ஸ் கம்ஸ் இன் த MCQ. ஹவு மெனி கேமெட்ஸ் ஆர் ரிசம்பிளிங் த பேரண்ட்ஸ்? ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்ங்கிறது பேரண்ட்டோட கேமெட்டை ரிசம்பிள் பண்ணுது. ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய்ங்கிறது பேரண்ட்டோட கேமெட்டை ரிசம்பிள் பண்ணுது. அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் இது பேரண்ட்டை ரிசம்பிள் பண்ணலை. இதுதான் நியூ காம்பினேஷன். ஸோ 50% பேரண்டல் காம்பினேஷன் இருக்குது. ஸோ இது 50% பேரண்டல் காம்பினேஷனில் இருக்குது, 50% ரீகாம்பினேஷனில் இருக்குது. புரிஞ்சுதா? ரீகாம்பினேஷன்னா புது காம்பினேஷன், நியூ காம்பினேஷன். இஸ் தட் கிளியர்? ஓகே, நவ் வி ஹாவ் டு மேக் F2 generation. ஃபார் F2 generation obviously we have to make the Punnett square. Okay, here is the Punnett square. So one side is considered as the female side, other one considered as the male side. So we already know how to make a Punnett square. So the gametes are going to be fused. It is like a multiplication table. எப்படி நீங்கள் மல்டிப்ளிகேஷனை வந்துட்டு கிரிட்டில் எழுதி 1 1s are 1, 1 2s are 2 அப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இதில் எழுதலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ கேபிட்டல் ஆர் ஒய், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ரெண்டும் ஃபியூஸ் ஆச்சுன்னா நமக்கு இது கிடைக்கிது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபியூஸ் பண்ணி எழுதிக்கிறோம். டேக் டைம் டு அப்சர்வ் திஸ். நான் ஏன் இதை கலர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஈஸியாக நமக்கு டிஸ்டிங்க்டாக தெரிகிறதுக்காக கலர் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் கலர்ட் திஸ் ஸோ தட் வி குட் ஐடென்டிஃபை த திங்ஸ் ஈஸிலி. ஓகே, ஸோ வி ஹவ் டன் ஆல் தீஸ் நவ். ஓகே, நவ் லுக் அட் திஸ் ரோ ஃபார் எக்ஸாம்பிள். ஹியர் இட் இஸ் கேபிட்டல் ஆர். So already I have told you when I was solving in monohybrid cross, I personally prefer to write the capital letters for the particular character rather than small letters, so that it will be easy for me to identify the dominant character. Okay, that's the best way I believe, because that was the method followed initially. Later on people got used to write small letters also in the front, but I prefer this and I found that I don't make any mistakes while doing this. So let us consider this row for example. So capital R, small r, capital Y, capital Y. So it is written here the same. Come with this and this, capital R, small r, capital Y, small y. So go for this, small r, capital Y, capital Y. Last one, small r, capital Y, small y. Got everything? Okay, the same goes for the last row. So once you filled up all this, take time, write it and practice on your own so that you can understand how to solve this. Okay, once you are familiar with this, I will teach you other methods also by the
towards the end of the video so that you can practice the other easier methods for quick solving of MCQ. This method is a general method which is needed for your board exam point of view. There are quicker method, quick solving other methods are there. Okay, so once in the table fill பண்ணதுக்கப்புறம் then you have to start writing the phenotypes. So here capital R is there both, so it is going to be round and this is going to be yellow. So you just need at least one dominant allele to express the particular character. So look for the dominant allele, then if it is there, the dominant character is expressed. So inge capital R is dominant, hence round is expressed. Capital Y is here, yellow is expressed. So here capital R round, capital Y yellow, round yellow. So here also it is round yellow. I'm just looking for the dominant character. It is round but no dominant here, so it is going to be green. It is round yellow and here it is round green. Here round yellow, round yellow. Here see small r, so it is going to be wrinkled yellow, and here also wrinkled yellow. Then here round yellow and here round green, wrinkled yellow, wrinkled green. Okay, so இப்போ நமக்கு பார்க்க போகிறோம் phenotypes என்னென்ன phenotypes நமக்கு கிடைச்சிருக்கு. So to identify that easily I have just made these colors. So if you look at this part, okay, I think you are able to track my pen. ஒரு triangular shape கிடைக்குது இல்லையா, இந்த பார்ட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா this is going to be all round and yellow. Okay, and then the last one is going to be wrinkled and green. Okay, ஒரே ஒரு wrinkled and green தான் இருக்குது. Okay, அடுத்து இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா wrinkled and yellow, அந்த patches gaps இருக்குது பார்த்தியா, இது பார்த்தீங்கன்னா தான் round and green இருக்கும். Okay, இது சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக, just for that. If you switch the gametes ஓட பிளேஸை மாற்றினீங்கன்னா இது இப்படி கிடைக்காது, சரியா? ஸோ கேமெட்ஸை இதே சேம் பேட்டர்னில் எழுதினா தான் இந்த சேம் பேட்டர்னில் கிடைக்கும். ஓகே, நவ் எத்தனை ரவுண்ட் அண்ட் எல்லோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 ரவுண்ட் அண்ட் எல்லோ இருக்குது. ஸோ தெர் ஆர் 9 ரவுண்ட் அண்ட் round yellow. And then how many round green are there? 1 2 3 round green. நான் இந்த சர்க்கிள் வந்து அந்த ரவுண்ட் அப்படின்ற ஷேப்புக்காகவும் க்ரீன் கலர் க்ரீனுக்காகவும் கொடுத்துருக்கேன். இந்த சேம் வித் அதர் திங் ஆல்சோ. ஸோ 3 round green. ஸோ wrinkled yellow is 3, wrinkled green is 1. So we have 4 different phenotypes here. So here we come to the phenotypes: round yellow, round green, wrinkled yellow, wrinkled green. Already we counted 9 round and yellow were there, 3 and 3 round green, wrinkled yellow, and 1 is wrinkled green. This is the phenotype ratio. Okay, so normally dihybrid cross we stop with the phenotype ratio 9:3:3:1. So idhila round and yellow is parental type, wrinkled and green is parental type, and these two are recombinant. I think in one of the questions we have solved it in the MCQ. If there are how many total offsprings are there? Sorry, before that, how many total offsprings are there? So you just have to multiply the gametes. There are 4 gametes from both the parents. 4 4s are 16. If you add up the ratio here, you will get 16. 9 plus 1 10, 10 plus these two 3 6. So 16, total are 16. So out of 16, 6 offsprings are recombinant. So out of 100, how many it could be? You can calculate that way if you want it in the percentage form. The same you can do with the parental type. How many are parental type? 10 are parental type out of 16. So how many is going to be the recombinant parental type offsprings you are getting in dihybrid cross? So now you can see that when you solve it, the recombinant type is going to be 37.5% and parental type is going to be 62.5%. Okay, now genotype ratio. So genotype ratio எல்லா 16 typing நீ analyze பண்ணி எழுதணும். So can we start analyzing it in the table?
ஓகே, இங்கே புன்னட் ஸ்கொயரில் let us analyze how many different genotypes we are having. ஸோ எப்போவுமே பியோர் ஹோமோசைகஸ் ஒன்று தான் இருக்கும். பியோர் ஹோமோசைகஸ் டாமினன்ட், பியோர் ஹோமோசைகஸ் ரிசெசிவ், ஒன்லி ஒன். தெர் இஸ் நோ டவுட் இன் தட். நமக்கு தேவை இந்த ஹெட்ரோசைகஸில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் ஒன் homozygous dominant and there is only one homozygous recessive for both the characters. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஏதாவது ஒரு கேரக்டராக ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக வச்சு ட்ராக் பண்ணலாம், அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு லுக் ஃபார் ரவுண்ட் பீயிங் ஹோமோசைகஸ் டாமினன்ட். 2 கேபிட்டல் ஆர் இருக்கிறத நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 2 கேபிட்டல் ஆர் இருக்குது, ஒரு கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இருக்குது. ஸோ அதே சேம் கேரக்டரை நான் பார்க்குறேன், ட்ராக் பண்ணால் இந்த இடத்துல இருக்குது, ஏற்கனவே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் இருக்குது. ஓகே, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அடுத்து கேபிட்டல் ஆரில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு ட்ராக் பண்ணலாம். கேபிட்டல் ஆரில் ஸ்மால் ஒய் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. பாருங்கள், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஒன்று இருந்துச்சு. எஸ், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் 2 இருந்தது. ஓகே, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் ஒன்று இருக்குது. ஓகே, அடுத்தது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எடுத்து நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்த கேரக்டர் ட்ராக் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணால் தான் ட்ராக்கிங் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மெத்தட் எடுத்துக்கிறேன். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் நம்ம செக் பண்ணுறோன்னு சொன்னோம். ஸோ அது இங்கே ஒன்று இருக்குது. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இங்கே ஒன்று இருக்குது. பட் இது பாருங்கள், அடுத்த கேரக்டரும் ஹெட்ரோசைகஸாக இருக்குது. ஸோ நம்ம இந்த நேச்சரை ட்ராக் பண்ணுவோம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ 2 இருக்குது, அதை சைடில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் ரெண்டுமே ஹெட்ரோசைகஸாக இருக்கிறது 4 இருக்குது. ஓகே, அடுத்து அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரோட 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்மால் ஆருக்கு போகும். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஒன்றே தான் இருக்குது. ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் 2 இருக்குது. ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் 1 இருக்குது. ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகே, ஸோ நவ் யூ குட் see that here I have noted down all these. So if you write this genotype ratio, you will be getting 1:2:1, 2:4:2:1:2:1. So hope you could see that all 1:2:1:2:4:2 1:2:1. அதாவது இந்த 2 சைட்லேயும் 1:2:1, நடுவில் அதை டபுள் பண்ணால் என்ன கிடைக்குமோ அது இங்கே நடுவில் இருக்குது 2:4:2. So you will get lot of questions based on this dihybrid cross. Say suddenly they will ask, calculate how many percentage of the offsprings are having both character as heterozygous. Both character heterozygous எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எத்தனை இருக்குது? 4 offsprings ரெண்டுமே heterozygous நேச்சரில் இருக்குது. Then they can ask at least one character is homozygous dominant அப்படின்னா அட்லீஸ்ட்ன்ற வேர்டெல்லாம் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தனியாக உட்காந்து இனிமேல் தான் படிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் இந்த டேபிளை எழுதி கேல்குலேட் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. அப்போ ஈஸி மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈஸி மெத்தடுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன்? ஷேப் ஆஃப் த சீட் எடுத்துக்கிறேன். அதில் என்ன பாசிபிலிட்டி இருக்குது? கேபிட்டல் ஆர் கிடைக்கும், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கிடைக்கும், இல்லைனா ஸ்மால் ஆர் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் நான் எழுதிக்கிறேன். ஏன் எழுதுகிறோம்லாம் கேள்வி கேட்காம தயவுசெய்து எழுதிக்கோங்க. ஜஸ்ட் ரைட் இட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் வி ஆர் ரைட். ஸோ இதை எழுதுனதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் இந்த இதில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? சீட் கலரில் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்னு எழுதிக்கிறேன். அடுத்து இங்கேயும் அதே தான், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். Then the next also same, capital Y small y இப்படி எழுதிட்டீங்கன்னா இது 1 2 1, இது 2 4 2, இது 1 2 1. இதுதான் ஈஸி மெத்தட். யூ கேன் கம்பேர் this what I have written here in this side. Hope you could see that. Okay,
and what I have written this side. Both are same. How quick this is to write. ஓகே, இது இந்த 2 கேரக்டருக்கு மட்டும் இல்லை, எந்த 2 கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் டைஹைப்ரிட் கிராஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நீங்கள் இந்த மெத்தடில் எழுதி இந்த ரேஷியோ ஜினோடைப் ரேஷியோவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் நீட், திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஷுட் நோ வெல். ஓகே, ஸோ ஜினோடைப் ரேஷியோ எப்படி எழுதுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகே, now coming to the next one. அடுத்த கொஷின் நமக்கு வரணும்னா how to calculate the number of type of gametes. For example, இப்போ வந்து நம்ம capital R small r capital Y small y இப்படின்ற F1 ஹைப்ரிட்லேருந்து நமக்கு எத்தனை கேமெட்ஸ் கிடச்சிச்சு? 4 கேமெட்ஸ் கிடச்சிச்சு. இது இப்போ they will ask different types of question for this. ஸோ சில டைம்ஸ் வந்து 5-6 காம்பினேஷன்ஸ் இருக்கிறது கொடுத்துருவாங்க. ஹோமோசைகஸ் இல்லை ஹெட்ரோசைகஸ் 5-6 கேரக்டருக்கு ஒன்றா கொடுத்துட்டு எத்தனை கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ இன் தேட் கேஸ், டு அவாய்ட் தட், we can use a shortest formula. Number of types of gametes can be calculated by 2 power n formula. ஓகே, ஸோ 2 power n-ல say for example இங்கே வந்து 2 power n அப்படின்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். வாட் இஸ் திஸ் n? திஸ் n refers to the number of heterozygous character. இங்கே எத்தனை heterozygous character இருக்குது? 2. ஸோ 2 power 2 you get 4 gametes. Is it clear? So now coming to this point, the question, how many types of gametes can be produced by a diploid organism if it is heterozygous for 2 loci? So loci இல்லை லோச்சை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஐ ப்ரிஃபர் டு சே இட் லோக்கை. லோக்கைனா லோக்கஸ், அதோட சிங்குலர் ஃபார்ம் வந்து லோக்கஸ், லொக்கேஷன் அர்த்தம். ஸோ ஒரு 2 ஜீன் சூஸ் பண்ணிக்கிறோம், ரெண்டுமே ஹெட்ரோசைகஸ் ஃபார் 2 லொக்கேஷன்ஸ். ஓகே, இப்படி 2 குரோமோசோம்ஸ் ஹோமோலோகஸ் பேர் இருக்குது. let us assume that இந்த ஹோமோலோகஸ் பேரில் சே இங்கே கேபிட்டல் ஏ, இங்கே ஸ்மால் ஏ, இங்கே வேறு ஒரு லொக்கேஷனில் கேபிட்டல் பி, ஸ்மால் பி, இந்த 2 கேரக்டரையும் சூஸ் பண்ணி நம்ம க்ராஸ் பண்ணுறோம். இப்படி இருந்ததுன்னா எத்தனை கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. தட்ஸ் இட். ஸோ தட் மீன்ஸ் ஹெட்ரோசைகஸ் ஃபார் 2 லோகே அப்படின்னா இந்த மாதிரி டைஹைப்ரிட்னு அர்த்தம். இப்போ ஹெட்ரோசைகஸ் ஃபார் 4 லோகைனா என்ன அர்த்தம்? ஸோ ஹெட்ரோசைகஸ் ஃபார் 4 லோகை அப்படின்னா என்ன எழுதுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஹெட்ரோசைகஸ் ஃபார் 3 லோகை அப்படின்னா இப்படி. ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? ஹெட்ரோசைகஸ் லோகைங்கிறது லொக்கேஷன், ஜீனோட லொக்கேஷன், அவ்வளோதான். ஸோ இதில் எத்தனை ஹெட்ரோசைகஸ் இருக்குது? 2. ஸோ 2 power n ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நவ் லெட்ஸ் நெக்ஸ்ட் கொஷன் இஸ், இதை வேறு எந்த மாதிரி நான் ப்ரூஃப் பண்ணுறது? இப்படி தான் ஃபார்ம் ஆகுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது ஓகே, பட் ஐ எம் நாட் கெட்டிங் த பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, லெட் மீ டெல் யூ another method where you could understand this better. ஓகே, ஸோ இதை எடுத்துப்போம். நம்ம ஜென்ரலாக ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் டைஹைப்ரிட் கிராஸில் இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கூட கம்பைன் ஆகலாம், கேபிட்டல் ஏ ஸ்மால் பி கூட கம்பைன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, கேபிட்டல் ஏ ஸ்மால் பி, த சேம் ஏ ஸ்மால் ஏ கேன் கோ வித் கேபிட்டல் பி, ஸ்மால் ஏ கேன் கோ வித் ஸ்மால் பி. ஸோ இத்தனை கேமெட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம், தட் இஸ் ஃபோர்க் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரை எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுத்தில் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருக்குது. ஸோ ரைட் கேபிட்டல் ஏ செப்பரேட்லி பிகாஸ் this will enter into one gamete, small a separately because this will enter into another gamete, and then there is next character capital B, small b. So this capital A can go with capital B or it can go with small b. The same way this can go with capital B or small b. இதுக்கு பேர் ஃபோர்க் மெத்தட். நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே போகிறோம்ல, அதனால. ஸோ இப்போ இது ரெண்டும் ஒரு கேமெட்டில் இருக்கலாம், இது ரெண்டும் இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ். ஓகே, அடுத்து இது ரெண்டும் ஒரு கேமெட்டுக்குள்ளே இருக்கலாம், இது ரெண்டும் ஒன்று இருக்கலாம். இதில் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ 6 ஹெட்ரோசைகஸ் கேரக்டர் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் பண்ணலாம். ரைட்? ஓகே, கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் ஆர் பாசிபிள் ஃப்ரம் அ டைப்ளாய்டு ஆர்கானிசம் ஹேவிங் த ஜினோடைப் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ எஸ்எஸ்சிசி. ஸோ எத்தனை ஹெட்ரோசைகஸ் கேரக்டர் இருக்குது? தட்ஸ் இட், ஒன்லி 1. ஒரு ஹெட்ரோசைகஸ் கேரக்டர் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் 2 power n. ஸோ அப்ளை திஸ் n. n is how many? 1. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஒன்லி 2 gametes. அந்த 2 gametஸும் என்னன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஏ இது 2 மட்டும் தான் ஹெட்ரோசைகஸ். ஸோ இது 2 மட்டும் தான் டிஃபர் ஆக முடியும், மற்றதெல்லாம் ஹோமோசைகஸ். ஸோ எஸ், சி, தட்ஸ் இட். ஓகே, எக்ஸப்ட் திஸ் all are same. Okay, now
which of the following genotype will produce 4 different types of gamete? Okay, so let us consider 4 different type of gametes. Number of heterozygous character தான் first நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஹெட்ரோசைகஸ் கேரக்டர் என்ன, ஒன்றுமே இல்லையே. நம்பர் ஆஃப் ஹெட்ரோசைகஸ் இஸ் 0. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 2 power 0, which means 1. So it is going to form only one type of gamete. So which type of gamete it will form? Capital A, small b, capital C, small d, E. இந்த ஒரே ஒரு டைப் ஆஃப் கேமெட்டை மட்டும்தான் இது ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே பார்ப்போம். This has only one heterozygous. N is equal to 1, 2 power 1 is 2. So it is going to form 2 different characters. I hope you can proceed. என்னென்ன different gametes இதை ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது. இங்கே வந்து 2 கேரக்டர் இருக்குது. ஸோ n is equal to 2, 2 power nல அப்ளை பண்ணால் 4 gametes இது ஃபார்ம் பண்ணும். ஸோ this is going to form 4 gametes. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒரே ஒன்று தான். n is equal to 1, 2 power 1 is equal to 2. ஸோ இங்கே 2 different gametes மட்டும் தான் கிடைக்கும். Okay, so I hope you are now clear with the concept. Okay, feel free to pause the video anytime, to take down the notes, to solve it on your own so that you can improve yourself. Good luck, guys.